யாரு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு? அவங்களுக்கு யார் ரூல் கொடுத்தா டெல்லியில் இருக்கிற ஜந்தர் மந்தரில் அடிக்கிறதுக்கு? அடிக்கிறவங்க யாருமே போலீஸும் கிடையாது, இந்த குண்டாக்கள்னு வாங்க ஹிந்தியில், பொறுக்கிங்க ரவுடிங்க இவங்க எல்லாரையுமே இறக்கிட்டு யார் ரூல்ஸ் கொடுத்தா? எதிர்த்து கேட்டால் அடிப்பாங்கன்னா எதிர்த்து கேட்போம். எல்லாத்துக்குமே தகுதி தேர்வுன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க படிச்சதுக்கு என்ன தகுதி? घबराना मत मोदी जी, घबराना मत। आप जिंसी का पावर देख के घबराना मत, किधर भी जाना मत। हम लोग इधर ही रहेंगे, दिल्ली में रहेंगे, महाराष्ट्र में रहेंगे, मुंबई में रहेंगे, तमिलनाडु में रहेंगे, पूरी स्टेट में रहेंगे, सब जगह रहेंगे। अगर आपको कन्नड़म भी नहीं पता है तो, अगर आपको हिंदी भी नहीं पता है तो मैं आपको कन्नड़म से बता दूंगा। அரசாங்கம் செவி சாய்க்காதவர் மட்டும்தான். இப்போ நாம நீட் வேணான்னு சொல்றதுக்கான காரணம் வந்து எல்லாத்துக்குமே தகுதி தேர்வுன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க படிச்சதுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம எதிர்க்கிறது. இப்போ இது வந்து இந்த நீட் தேர்வுனா கசிவு மட்டும் எதிர்க்கிறது வந்து இந்த இன்சிடென்ட்டுக்காக எதிர்க்கிறாங்க. அவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம நீட் ஆரம்பிச்சதுல இருந்து எதிர் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கும் அவங்களுக்கு இருக்க டிஃபரன்ஸ் இருக்கு. எந்த நடவடிக்கை எடுக்க வேணாம், இங்க வந்து நாங்க என்ன சொல்றோங்கிறது அவங்க கேட்டா மட்டும் போதும். இப்ப வந்து ரீசன்ட் டேஸ்ல வந்து அவ்வளவு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு டெல்லியில. அது வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து நிறைய கருத்துகள் போச்சு. இப்ப என்னன்னா வந்து டெல்லியில ஃபுல்லா ஜாமர்ஸ் வச்சு சமூக ஊடகங்கள்ல வந்து முடக்கிட்டாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இவ்வளவும் செய்ய முடிஞ்ச நம்ம ஒன்றிய அரசால ஒரு பதில் சொல்ல முடியாதான்றதுதான் கேள்வி. உங்களால அதுதான் ரொம்ப அறவழியில நடந்துகிட்டு இருந்த போராட்டத்தை தூண்டி விட்டு நீங்க கேட்டீங்க இல்லையா, என்ன யார் தூண்டினது அப்படின்னு? ஒன்றிய அரசு தூண்டியது, அதனால வந்து உட்கார்ந்துருக்கோம். உண்மை அதுதான். ரொம்ப அமைதியா அறவழியில் நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் அந்த போராட்டத்தை வேல்யூ பண்ணி அதற்கான பதில் கிடைத்துரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த போது, இல்லை நீங்க இப்படிலாம் கேட்டா நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க எங்களோட ஃபேஸை காட்டுறோம்னு அவங்க காட்ட ஆரம்பிக்கும் போதுதான் இளைஞர்கள் வந்து இன்னும் எழுச்சியா தாக்குதலுக்கு பிறகு இந்த போராட்டத்தோட போக்கு வந்து இன்னும் வேகமாயிருக்கு, அதோட அழுத்தம் இன்னும் அதிகமாயிருக்கு. இளைஞர்களோட பவரை காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இது மாறி இருக்கு. எல்லா வினைக்கும் எதிர்வினை இருக்கு இல்லையா, அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் இருந்து பார்க்க போறோம். ஒரு பதில் சொல்றதுக்கு கூட திராணி இல்லாத அரசா அப்படின்றதுதான் கேள்வி. மக்களோட கேள்விக்கு பதில் சொல்றதை விட என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க விரும்புறோம். நம்ம தமிழ்நாட்டுல நீட்டே பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நீட் பேன் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அது இன்னும் எதுவுமே வாய்ஸ் கொடுக்காம இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் எதுவும் தரல, அதனால இதுக்கு ஏதாவது ஒரு இது தெரிஞ்சு ஆகணும். ஓகே, இப்போ வந்து என்னன்னா இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் தமிழ்நாடு சைட்ல இருந்து ஒரே ஒரு அபிஷியல் நோட்டீஸ் கூட வரல, நீட் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் நோட்டீஸும் வரல. அதை பத்தி உங்க கருத்து என்ன? எல்லாமே வந்து சினிமா இதுல இருக்காங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வருவாங்க. அதுவரை நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெல்லியில நடக்கிற போராட்டம் வந்து சமூக ஊடகங்கள் வந்து சுத்தமா அவங்க வந்து ஜாம்பர் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? We have been close friends there. டெல்லி ப்ரொடெஸ்ட்ல இருக்காங்க, அங்க இருந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு, எங்க குரூப்ல வந்துட்டு இருக்கு. இப்ப கூட வந்து போராட்டத்துல ஒரு பெண்ணை தாக்கி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி அவங்க டெட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவங்க அப்படி எதுவுமே நடக்கலன்னு தான் வெளியில நியூஸ் வருது. யாருமே போலீஸோட அடியால வந்து சாகப்படலை அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் ஒரு உமன் வந்து இறந்துருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அது அந்த நியூஸ் எங்களுக்கு இப்படிதான் வருது. அவங்க ஜாமர் வச்சிருந்தாலும் we having inside friends, எப்படியாச்சும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. இப்போ மோடி அரசு வந்து என்ன ஆன்சர் சொல்லல, எந்த இன்டர்வியூ கொடுக்கல. அதே மாதிரி சேம் தமிழ்நாடு இன்னும் எந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு எந்த நியூஸ் கொடுக்கல, இன்டர்வியூஸ் கொடுக்கல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் போகுது, அதை பத்தி உங்க கருத்து என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அவங்க அவ்வளவு சீக்கிரம் நம்ம கேட்கறது இதை குளுத்துற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இந்த போராட்டத்தை எடுத்து நம்ம இதை கைப்பற்றிட்டோம்னா திருப்பி அடுத்த பிரச்சனைக்கு நாங்க வந்து உட்காருவோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நாங்க திருப்பி வந்து உட்காந்தோம்னா திருப்பி உங்களுக்கு கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்தாகணும். ஆக்சுவலா ஒரு கவர்மெண்ட் அதை தான் பண்ணணும். அதை அவங்க பண்ண தவறுறாங்க. அது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் தெரியல. ஆக்சுவலா தர்மேந்திர பிரசாத்துக்கும் பிஜேபி உள்ள மினிஸ்டர்ஸுக்கும் படிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதனால நாங்களே ரெசிக்னேஷன் லெட்டரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் சைன் பண்ணால் மட்டுமே போதும், பக்காவாக சைன் பண்ணிவிடுங்க. அண்ட் இல்லைனா இதை விட பர்ஃபெக்டாக வேணும்னா நாங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணுறோம். மெயிலும் பண்ணியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு, எங்கள் டீம்லேருந்து 15 பேர் மெயில் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் ஏதாச்சும் வேணால் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு சைன் தான், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஜென்சி பார்த்துப்போம் எல்லாமே. நீங்கள் என்னென்ன பண்ணதுன்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. 1947 நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து சண்டை போட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்கள் 2026 பிஜேபிகிட்டேருந்து சண்டை போட்டு சுதந்திரத்தை வாங்க போகிறோம். கண்டிப்பாக வாங்கிடுவோம் கூடிய சீக்கிரம். வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும். 12 இயர்ஸில் மொத்த டெமோக்ரஸியும் கீழே போயிருக்கு. அண்ட் இதை மேலே எடுத்துகிட்டு வருவோம். இப்போது 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது, ஹோல் இந்தியாவோட கடன் மொத்தமாகவே. இதை மொத்தமாகவே எடுத்துகிட்டு வருவோம். இது எல்லாமே மொத்தமாக காரணம் நரேந்திர மோடி, ஃபேக் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, ஃபேக் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, அண்டு இந்த கொள்ளைக்காரன் எல்லாரையுமே கொலை பண்ண தர்மேந்திர பிரசாத் நீட்ன்ற இதில். இது எல்லாத்துக்குமே காரணம் பிஜேபி மட்டும்தான். பிஜேபி அரசு கரெக்டாக இருந்திருந்தா இவ்வளோலாம் நாங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை ஆக்சுவலி இது இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் வி பின் நோட்டீசிங் ஃப்ரம் 2017 ஐ திங்க். ஸோ 2017 இந்த நீட்கான போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்குது தவிர பட் அதுக்கான ஜஸ்டிஸ் இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கலன்றது இட் இஸ் ஸோ சேட் டு விட்னஸ் தட். அண்ட் ஆல்சோ த ஃபேக்ட் என்னன்னா நம்மளுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்குமே எந்த ஒரு வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்கு. பிகாஸ் இவ்வளோ ஒரு போராட்டம், இவ்வளோ ஒரு சைலன்ஸை கையில் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெல்லியில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த தருணத்தில் அவங்க மேலே லத்தி சார்ஜ் பண்ணி, டேர் கேஸ் பண்ணி, இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப அநியாயமா பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னி வரைக்குமே வாயை திறந்து பேசவே கிடையாது. அமைதியா இருக்கிறதுமே அவங்களுக்கு ஃபேவர் பண்ற ஒரு விஷயமா தான் கன்சிடர் பண்ணணும். ஆர்எஸ்எஸ், பிஜேபி அண்ட் நவ் தி நியூலி ஃபார்ம் கவர்மெண்ட் ஹஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். பிகாஸ் நீங்க இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ரொடெஸ்ட்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் உங்களால அக்கௌண்டபிலிட்டி எடுக்க முடியல. இன்னைக்கும் இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ப்ரொடெஸ்ட்க்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணி, எவ்வளோ போலீஸ் திருப்பி லத்தி சார்ஜ் பண்ணி இவ்வளோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட ஐடென்டிட்டி கார்டை போடாம ஸ்டூடெண்ட்ஸ் மேல வயலன்ஸை எடுத்திருக்காங்க. இதை எந்த வகையிலுமே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். பிகாஸ் வி ஆர் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன். அண்ட் அவங்களே உங்களால் ரெஸ்பெக்ட் பண்ண முடியாம, அவங்களோட கோரிக்கைகளை உங்களால காது கொடுத்து கேட்க முடியாத பட்சத்துல நீங்க எந்த வகையில உங்களை நான் ஒரு லீடரா ஒரு ரோல் மாடலா எடுத்து நீங்க உங்களை ஃபாலோ பண்ண சொல்றீங்கன்னு தெரியல. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஹீரோ வர்ஷிப்லாம் இதுக்கு மேல பண்ண முடியாது. எந்த வகையிலுமே மோர் தென் ஃபேன் பேஸ் இங்க சோசியல் ஜஸ்டிஸ், இங்க நிறைய இன்இக்வாலிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாமே நம்ம சமப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். மோர் தென் ஈக்வாலிட்டி we need to fight for equity first and we are fighting for it. And I believe Tamil Nadu government and the Tamil Nadu CM has to open his mouth and he need to speak something about this. We are fighting for it. நாங்கெல்லாம் இங்க போராடி இருக்கும்போது அவர் அங்க அமைதியா இருக்கிறது எந்த வகையிலும் ஏற்கக்கூடிய விஷயமா கிடையாது. We are witnessing the death of democracy. அவங்க யாரு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு? அவங்களுக்கு யார் ரூல் கொடுத்தா டெல்லியில் இருக்கிற ஜந்தர் மந்தரில் அடிக்கிறதுக்கு? அண்ட் இதை அடிக்கிறவங்க யாருமே போலீஸும் கிடையாது. போலீஸ் அந்த என்ன சொல்றது, குண்டாக்கள்னு வாங்க ஹிந்தியில், பொறுக்கிங்க, ரவுடிங்க, இவங்க எல்லாரையுமே இறக்கிட்டு கட்டையில் ஆணியை சொருவி வச்சுட்டு இவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் யார் ரூல்ஸ் கொடுத்தா? எதிர்த்து கேட்டால் அடிப்பாங்கன்னா எதிர்த்து கேட்போம். எவ்வளோ அடிப்பீங்க? எவ்வளோ உங்களால் அடிக்க முடியும்? எத்தனை மக்கள் அடிப்பீங்க? அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தன் உருவாக்கிட்டு தான் இருப்பான். ஸோ நாங்கள் இதுக்கு மேலே கேள்விகள் கேட்டுட்டு தான் இருப்போம். கேள்விகள் அதிகமாகும். ஆன்சர் சொல்கிறதுக்கு தயாராகிருங்க பிஜேபி, மோடி அவர்களே, अमित शाह அவர்களே. आप लोग को तमिल मालूम नहीं होगा, मैं हिंदी में बता देता हूँ. आप लोग आंसर्स देने के लिए तैयार रह जाओ. घबराना मत मोदी जी, घबराना मत. आप जिंसी का पावर देख के घबराना मत. किधर भी जाना मत. हम लोग इधर ही रहेंगे. दिल्ली में रहेंगे, महाराष्ट्र में रहेंगे, मुंबई में रहेंगे, तमिलनाडु में रहेंगे, पूरी स्टेट में रहेंगे, सब जगह रहेंगे. अगर आपको कन्नड़म भी नहीं पता है तो, अगर आपको हिंदी भी नहीं पता है तो मैं आपको कन्नड़म से बता दूंगा. समझ में आ जाएगा? समझाओ. समझदार को इशारा काफी है मोदी जी. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.